அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பை பொறுத்தவரை டிசிசி மெத்தட் படி எக்ஸாம் முடித்து ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ முடித்து ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க. ரிசல்ட் மீன்ஸ் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருப்பீங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, யார் பேரெல்லாம் அதில் இந்த ஸ்கோரில் நீங்கள் எக்ஸாம் எழுதின மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்டர்வியூ ப்ராக்டிக்கலில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் பெரிய அளவில் இல்லை. ஸோ அந்த நிலையில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோம், செலக்டட் லிஸ்ட்டு எப்போ வரும், யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இது சம்மந்தப்பட்ட சர்ச்சிங்லேயே நிறைய பேர் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் உண்மை என்ன, இது டிசம்பர் மாதமே இதுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஜனவரி தள்ளி போயிடுச்சு. பொங்கலுக்கு பிறகாவது இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா, 20ஆம் தேதி இப்போ ஜனவரி 20ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தபால் முறையில் வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டு அரசு பஸ் இணையதளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் தபால் மூலமாக உங்களுக்கு சேரும். ஸோ லிஸ்ட்டு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய நபர்களே யார் பேர் இருக்குது, யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் சில குளறுபடிகள் இருக்குது. அதுக்காக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ் காரணமாக தான் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கேஸ் இருந்தது உண்மை தான், கேஸ் போட்டது உண்மை தான். அதெல்லாம் முடித்து வைக்கப்படுது. நவம்பர் மாதமே அதை தானே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சென்னையில் உட்பட 2 இடத்துல இன்டர்வியூ நடக்காமலே இருந்துச்சு. அதுவும் டிசம்பர் மாதம் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த செய்தியும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக எல்லா இதுவும் முடிஞ்சது, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. ரிசல்ட் 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான தகவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ரிசல்ட் பொறுத்தவரை இன்னும் 2 தினங்களுக்குள்ளார ரிசல்ட்டை நீங்கள் அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.